நீங்கள் வந்து இப்போ ஃபிலாசபிக்கலாக சொல்கிறீங்க, இதை எப்படியாவது பீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஹவு டு ஐ ஆக்சுவலி பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன்? தேர் ஆர் சர்டன் டெக்னிக்ஸ் தட் யூ கேன் அடாப்ட். ஒரு டே வந்து நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது எப்படியாவது எப்படின்னா அவங்களை காலைல எந்திரிக்க விடாது. முதல்ல இன்னைக்கு சனிக்கிழமை should have a calendar, a day calendar. அதாவது ஆர்கனைஸ்டா இருக்க மக்களோட ஒரு அசோசியேட். ஸோ விஜய் சார், இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறோம். ஹவு டு நோ தட் வி ஆர் ப்ரொக்ராஸ்டினேட்டிங் அண்ட் அந்த பிஹேவியர்லேருந்து பிரேக் பண்ணி எப்படி வருதுன்னு. சில டைம் பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் லேயராக செல்ஃப் கேர் நல்லா இருந்ததுன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பட் நம்மளோட நிதர்சனம் என்ன இருக்குன்னா, செல்ஃப் கேர் ஒழுங்காக இல்லாததுனால ப்ரொக்ராஸ்டினேஷன் வருது. ப்ரொக்ராஸ்டினேஷன் வர்றதுனால திரும்ப கீழே உள்ள லேயர் அஃபெக்ட் பண்ணி இன்னும் நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட்டர் வச்சுட்டு இந்த ஒரு லூப்பில் இருக்கிறோம். இந்த லூப்பை சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மூலமாக பிரேக் பண்ணி டீப் ஒர்க்காக ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிட்டு ப்ரொக்ராஸ்டினேஷன் கம்மியாக இருக்கணும், எனக்கு வந்துட்டு அமைதி கம்மியாக இருக்கணும், ஆக்ஷன் அதிகமாக இருக்கணுங்கிற மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷன் கம்மியாக ஒர்க் நிறைய இருக்கணும், ஒரு ப்ரொடக்டிவான டேயா நம்மளோட டேயை கொண்டு போகணும்னா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? முதல்ல ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கு அப்படின்றத உணரும். நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் நிஜமாக பண்றோமா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம லைஃப்பை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இமோஷனலாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக அதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவோம். உண்மையாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் அஃபெக்டிங் யுவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் யுவர் லைஃப் இட் செல்ஃப் அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக உணரும். இமோஷனலாக கனெக்ட் பண்ணும்போது தான் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கவே ஆரம்பிக்கும். இல்லைன்னா வெயிட்டேஜ் கொடுக்க முடியும். ஏதோ பிரச்சனையில இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும். எஸ், திஸ் இஸ் அ ப்ராப்ளம் தட் நீட்ஸ் அட்டென்ஷன் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போனால் தான் அதை நம்ம அட்ரஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். நம்ம உடலில் வந்து ஏதோ ஒரு வலி வருதுன்னா அந்த வலி ஏன் வருதுன்னு டாக்டர் போய் பார்க்குறோம், இதனால தான் அந்த வலி வருது, மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை மாற்றி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு மென்டல் ஆஸ்பெக்ட்ன்றதுனால அது வந்து ஃபிசிக்கலாக நமக்கு வலி இல்லாததுனால நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி இக்னோர் பண்ணாமல் திஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் மை லைஃப், அதை நான் வந்து எப்படியாவது எலிமினேட் பண்ணணும், ஐ ஹாவ் டு பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போனால் தான் அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைட்டிங் சான்ஸாவது இருக்கும். எஸ். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் சரி, நீங்கள் வந்து இப்போ ஃபிலாசபிக்கலாக சொல்கிறீங்க, இதை எப்படியாவது பீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஹவு டு ஐ ஆக்சுவலி பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once you attach this to your emotions, there are certain techniques that you can adapt. ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைசிங்கில் வந்து நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி எப்படி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணோம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண டைமில் என்ன பண்ணோம், ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா. எடுத்ததுக்கப்புறம் மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ. இந்த லிஸ்ட் வந்து ஸ்கெடியூல்டு லிஸ்ட் கிடையாது. இதில் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்ட் லிஸ்ட். அது உங்களோட டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறோம். இந்த லிஸ்ட்டை வந்து திருப்பி ரீலிஸ்ட் பண்ணும். இந்த ரீலிஸ்ட் பண்ணும்போது எது முக்கியம் இல்லைன்றத பாருங்க. ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து எதெல்லாம் வந்து நம்மளால அகாமடேட் பண்ண முடியும், எதெல்லாம் அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்றது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல புரிஞ்சுக்கணும். காலையில எந்திரிக்கணும் அப்படின்னீங்கன்னா a good day starts with a good night's sleep அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க காலையில எந்திரிக்கணும்னா you cannot plan it for that morning, you have to plan it the previous day. முன்னாடி நாள் நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அதுதான் நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்ன்றத முடிவு பண்ணுங்க. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாமோ அதுதான் வந்து உங்களோட நாளையே பிளான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் டே குட், ஸ்டார்ட் வித் அ குட் நைட் ஸ்லீப் த ப்ரீவியஸ் டே. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஆஸ்பெக்ட். நல்லா தூங்கி எந்திரிச்சு தெளிவான மனநிலை எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில என்ன வேலை இருக்கோ இல்லையோ, அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், சனிக்கிழமையா இருக்கலாம், எந்த கிழமையோ எந்த தேதியோ, காலையில குளிச்சு நம்மளோட காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்க மாதிரி ரெடி ஆகி பண்ணணும். அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு அன்னைக்கு நாள் வந்து சண்டேவா இருக்கலாம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிடலாம்.
ஆனாலும் சும்மா உட்கார வேணாம். அந்த காலையில ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இந்த நீங்க குளிச்சு நல்லா ரெடி ஆகும்போதே நம்ம மைண்ட் செட்ல ஏதோ கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து எப்போ வந்து ஊடுருவும் நம்மளோட லைஃப்ல எப்படி ஊடுருவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் டேஸ்ல ஊடுருவாது, வீக்கெண்ட்ல தான் ஊடுருவும். நீங்க வந்து பிளான் பண்ணி உங்களோட டே வந்து நீங்க எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது இது ஊடுருவும், எப்படியாவது ஊடுருக்கும். எப்படின்னா உங்களை காலைல எந்திரிக்க விடாது. முதல்ல இன்னைக்கு சனிக்கிழமை தானே, பொறுமையா எந்திரிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை வந்துடும். இந்த காலை எந்திரிச்சு எப்படியாவது அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நான் என்னோட காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகி, அதுக்கப்புறம் நீங்க உடற்பயிற்சி பண்றது, யோகா பண்றது அதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா ரெடியாகி உட்காந்துடணும். எந்த நாளா இருந்தாலும் நான் ரெடியாகி உட்காந்துடணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அது பண்ணிட்டீங்கன்னா, there is a lot of scope for change in your life by beating procrastination. நம்ம அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது ரிச்சுவல் மாதிரி வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிற சரி வந்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சரி அப்ப என்னப்பா அடுத்த ஆக்கப்பூர்வம் பண்ற ஃப்ளோ ஸ்டேட்டை நமக்கு ரீச் பண்ண முடியும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ரீச் பண்றதுக்கு இனிஷியேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் 1 hour. இட் இஸ் an important 1 hour of your day. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஸ்கெடியூலை பாக்குறீங்க. எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ கேலண்டர், டே கேலண்டர். அதாவது இந்த நாளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத டெய்லி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே பாக்குறது முதல் விஷயம் அதுவாக தான் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் பாக்குறதோ இல்ல வேற ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாலாம் பாக்குறதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் யுவர் டே வித் கேலண்டர். திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். உங்களோட டேவை வந்து நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா மறதி நம்மளுக்கு எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கிறது எப்பவுமே நல்லது. அந்த கேலண்டரை பார்க்குற ஹேபிட்டை கொண்டு வரணும், எல்லாருமே கொண்டு வரணும். அந்த கேலண்டரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2 வேலை கூட இருக்கலாம். காலையில ஒரு 1 மணி நேரம் வேலையா இருக்கலாம், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலையா கூட இருக்கலாம். மற்ற நேரத்துல நீங்க ஃப்ரீயாவே இருக்கலாம். பிஸியா இருக்கணும் அப்படின்றது மாதிரி கணக்கு கிடையாது. அந்த நாளுக்கான வேலை செஞ்சீங்களா, அந்த நேரத்துல ஆரம்பிச்சீங்களா, அந்த நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிங்களா அப்படின்றத கணக்கு. ஹேவ் அ கேலண்டர். திஸ் வில் ஈஸிலி பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஆனா நீங்க வந்து நீங்க தனியா பண்ற வேலையில 2 சேர்த்து பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்க வந்து பங்க்சுவலா இருப்பீங்க. நீங்க வந்து இது என்னைக்காவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொருத்தர் வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய முடியாதனால நம்ம வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துட்டு நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற நிலைமை வரும். ஸோ ஹேவ் அ பேக்கப் பிளான். ஸோ இந்த நேரத்துல ஒருவேளை இந்த 1 hourல இது செய்ய முடியலன்னா அந்த 1 hourல வேற என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேக்கப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொக்ராஸ்டினேஷன் வில் நாட் கெட் டிமோட்டிவேட்டட். இந்த பீட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் வந்து வில் நாட் கெட் டிமோட்டிவேட்டட். நம்மள நிறைய பண்ணுவாங்க. பங்க்சுவலா இல்லாத காரணத்தினால, இல்ல வர முடியல, நல்லா வர விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மள கூட வேலை செய்யறவங்க வந்து இதுல வந்து சரியா கோஆப்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஷுட் நாட் அஃபெக்ட் யுவர் ஸ்கெடியூல். ஸோ ஹேவ் அ பேக்கப் பிளான் ஃபார் திஸ். அண்ட் ஆல்வேஸ் லுக் அப் டு பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு. அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் தோஸ் பீப்புள். அப்சர்வ் தோஸ் பீப்புள். அது இப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்றாங்கன்றது ஒரு சைடு, ஆப்போசிட்டா இருக்கவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கவங்க சொல்றாங்க. இந்த ஆர்கனைஸ்டா இருக்க மக்கள் வந்து அவங்களோட அசோசியேட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவங்கள வந்து அப்சர்வ் பண்ண, அவங்களோட என்ன வேலைகள் செய்ய முடியும். அது வந்து மெத்த படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு நான் போய் ஆடு வாங்கிட்டு வரணும், இல்லை இன்னைக்கு இந்த காடை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு யாராவது நம்ம இருக்கிற வீட்டு பக்கத்துலயே யாராவது ஒரு இந்த வேலையை செய்யலாம். அவங்க கூட உங்களை அசோசியேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கரெக்டா இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப குறிக்கோளோட இருக்க மக்களை உங்களோட வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ பார்ட் ஆஃப் தட் பேக். ஸோ நீங்க வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் யாரோ அதுதான் நீ அப்படிங்கிற ஒரு பிலாசபி நீங்க இங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த விஷயத்துல அது ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் வந்து அவங்களோட எஃபெக்ட் நம்ம மேல வருதா, இல்லை நம்மளோட எஃபெக்ட் அவங்க மேல வருதான்ற இந்த கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க யார் கூட அசோசியேட் பண்ணிக்கிறீங்கன்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த மாதிரி இருக்க மக்கள் அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஆர்கனைஸ்ட். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு ஷேம் வரும், அவங்க எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்காங்க, நம்ம தான்
ஆர்கனைஸ்டா இல்லை ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஷேம் வரும். இட் will automatically push you to be proactive towards this beating procrastination, being organized in this matter. ஏன்னா நமக்கு தான் இது வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ப்ராக்டிஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அது ஒரு நார்மல். Yes.